இது வந்து முதல் பதிப்பு 1963 வந்திருக்கு இந்த புத்தகம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 63 வருடங்கள் ஆயிருச்சு. இன்னமும் வாசிக்கலாம். வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கம் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். மனைவியாக நடமாடும் மர்ம பெண்மணி, பிடி சாமி அவர்கள் எழுதியிருக்காங்க. பிடி சாமி எவ்வளோ பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, ஏன்னா எனக்கெல்லாம் தெரியாத பேர் தான் அவர். எனக்கு முதல்ல பிடி சாமி அறிமுகப்படுத்த வந்துட்டு எங்கள் அம்மா தான் சொல்லலாம். புக்கு கொடுக்கல, நான் புக்கு வாசிக்கும் போது பார்ப்பாங்க, வாசிச்சிடுவாங்க. நாங்களும் வாசிப்போம். முன்ன அந்த காலத்தில் பிடி சாமி வாசிப்போம், ராஜேஷ்குமார் நாவல்கள் வாசிப்போம். ஸோ அந்த நாவல் லெவலில் சொல்லுவாங்க, தீவிர இலக்கியம் கிடையாது, நாவல் லெவலில் சொல்லுவாங்க. பிடி சாமி ராஜேஷ்குமாரும் நாங்கள் வாசிப்போம், பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்படின்லாம். அப்போ பிடி சாமிக்கு வந்து ஒரு நிக்நேமே அவங்க சொல்லுவாங்க, பேய்க்கதை மன்னன் பிடி சாமி அப்படின்னு. ஸோ ஏன்னா அவர் பேய்க்கதை எழுதுவதிலும் துப்பறியும் நாவல், த்ரில்லர் நாவல் எழுதுறேன் ஃபேமஸ். ஸோ அவருடைய முழு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா தங்கசாமி, அதான் பி தங்கசாமி, பிடி சாமி அப்படின்னு சொல்லலாம். நாகர்கோவில்கார், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ பிடி சாமி எழுதி ஒரு மனைவியாக நடமாடும் மர்ம பெண்மணி. இந்த பேரை பார்த்து நானே மர்ம பெண்மணி, பேய்க்கதை தான் இருக்க போகுது, ஏன்னா பேய்க்கதை மன்னன் அப்படி தான் வாங்கினேன். பட் வந்து பேய்க்கதை கிடையாது, ஜஸ்ட் ஒரு த்ரில்லர் தான். இது வந்து பிரேமா பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒரு 2023 சென்னை புக் ஃபேரில் வாங்கினது இப்போ தான் வாசிச்சிருக்கேன். விறுவிறுப்பான நடை. இது வந்து முதல் பதிப்பு 1963 வந்திருக்கு இந்த புத்தகம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 63 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் வாசிக்கலாம். சின்ன விஷயங்கள் நமக்கு ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படி நடக்குமா அப்படின்னு. பட் நீங்கள் அன்னைக்கு போய் திங்க் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் சின்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறதுல எந்த வித விறுவிறுப்பு குறைவும் இருக்காது. சல்லுன்னு எடுத்து கிடுக்கிடுன்னு அடித்து என்னடா ஆகும் அப்படின்னு பரபரப்பாக வாசிக்கக்கூடிய ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். மைய கதை அப்படின்னு பார்த்தோன்னா, சேகர்னு ஒரு அவர் தான் கதை ஹீரோன்னு சொல்லலாம், ஒரு கதாபாத்திரம். அவர் ஒரு பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பெரிய இடத்துல வந்து சப்போர்ட் கிடையாது, அதை எதிர்த்து தான், வீட்டை எதிர்த்து அந்த பொண்ணு வந்தது புனிதா அப்படிங்கிறது மனைவியோட பேர். புனிதாவும் சேகரனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இளஞ்சோடிகள். கல்யாணம் ஆகி ஒரு 2-3 நாளே அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக பாம்பே போக வேண்டியிருக்கு. போயிட்டு திரும்பி வரான், மனைவியை காணும். அவ்வளோதான் கதை. வந்து ஒரு எபிசோடு, ஒரு சாப்டர் 1.5 சாப்டர்லேயே சூடு பிடிச்சிருது. ஸோ மனைவியை தேடிக்கிட்டு போகிறான், பல்வேறு திடுக்கிடும் தகவல் கிடைக்கிது. கதை அப்படியே சென்னையில் தொடங்கி நாகப்பட்டினம் வருது, நாகப்பட்டினத்துலேருந்து பெங்களூர் போகுது. நாகப்பட்டினம் வரும்போதெல்லாம் பார்த்தா இவன் மனைவியோட அதே ஐடென்டிட்டியில் இன்னொரு பொண்ணு நடமாடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் மனைவியாக நடமாடும் மர்ம பெண்மணி. ஸோ மனைவி பேரில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு போய் தேடி போகிறான். ரூமில் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தேடி ஈடி போகிறான். இவன் மனைவியோட அதே ஐடென்டிட்டி, ஆனால் இருக்கிறது வேற ஒரு பெண்மணி. ஏன் அப்படி இருக்கிறா அப்படின்னா அதை தேடி ஒரு பயணம் போக வேண்டியாரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல சஸ்பென்ஸாக த்ரில்லராக சூப்பராகவே போகுது. ஸோ அதான் சொன்னேன், 60 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இன்னமும் பரபரப்புக்கு பஞ்சமெல்லாம் வாசிக்கலாம். ஏன்னா நான் பரபரப்பு நாவல் அப்படின்றப்போ ஒரு த்ரில்லர் அப்படின்னு தொடங்கினது பார்த்தோன்னா சுஜாதா காலகட்டத்தில் தான் தொடங்கினேன். சுஜாதா தான் நான் முதல்ல வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பட்டுக்கோட்டை பிரபாகர், அப்புறம் சுபா அப்படி. ஸோ அந்த ராஜேஷ்குமாரே இப்போ சமீபத்தில் தான் வாசித்தேன். பிடி சாமி இப்போ தான் வாசிக்கிறேன். ஸோ அப்போலேருந்து அந்த த்ரில்லர் ஜேர்னலில் ஒரு சில ஆளுகள் வந்து அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பிரேம பிரசுரம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த புத்தகம் ஒரு நார்மல் த்ரில்லர் தான், ஒரு தீவிர இலக்கிய வாசிப்பாளர்கள் கிடையாது, ஒரு த்ரில்லர் தான். அப்படின்னா கூட நிறைய விஷயங்கள், ஒரு 65 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சமூகம் எப்படி இருந்திருக்கு அது தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, கதையில் ஒரு இடத்துல வருது, நான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருக்கேன், இலங்கையிலேருந்து இங்கே வந்திருக்கேன், இங்கே அப்படி வாழ்ந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ அன்னைக்கு இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எளிமையான போக்குவரத்து இருந்திருக்கு. நம்ம ஜாலியாக படகை பிடிச்சோமா, டக்குன்னு போனோமா வந்தோமா, அப்படி அங்கேருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்து நான் வந்திருக்காங்க. இப்போ தான் முகாம்கள், ஸோ அது வந்து அகதிகள் முகாமாக இருந்துச்சு. இப்போ பேர்லாம் கவர்மெண்ட் சார்பில் மாற்றிருக்காங்க, மறுவாழ்வு மையம் அப்படின்னு. பட் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, அவங்க பாட்டுக்கு வந்தாங்க தங்குனாங்கன்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதை பாசிங்கமாக தெரியுது. அதே மாதிரி அந்த தமிழ்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தேவைப்படுறதுல யூஸ் பண்ணியிருக்காரு. அதே நேரம் தமிழ் வார்த்தைகள் நானே நோட் பண்ணி வச்சேன். காலிங் பெல்லுக்கு எப்படி பேர் சொல்லியிருக்காருன்னா கூப்பிடு மணி. அதே போல் ஹீல் செருப்புக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து தமிழில் வந்து உங்களுக்கு வார்த்தை தெரியுதா, ஒரு தமிழ் படுத்த முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறேன், பேரை சொல்கிறேன். அதே மாதிரி மின் தகன மேடை, இன்றைக்கி வந்து இறந்தவங்களை எரிக்கிறதுக்கு நிறைய சிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மின்சார சுடுகாடு வந்துருச்சு. பட் இந்த கதைக்குள்ளே இது வருது. அப்போ 63 வருஷத்துக்கு முன்னாடியும் மின்சார சுடுகாடெலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் சென்னைக்கு வந்து மெட்ராஸ் அப்படிங்கிறத சென்னைக்கு பேர் மாற்றின பார்த்தோன்னா
1996 தான் அஃபீஷியலாக மாற்றினாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அந்த சென்னைங்கிற பேர் பரவலாக இருந்திருக்கு. நமக்கு என்ன கதையை படிக்கும்போது ஒரு மனைவியை தேடி போகிறான், நாகப்பட்டினம் போகிறான் சேகரன், போயிட்டு மெட்ராஸ்லேருந்து யாராவது வந்தாங்க, சென்னையிலேருந்து யாராவது வந்தாங்களான்னு கேட்குறான். கேட்கும்போது அந்த ரூமில் உள்ள பையன் சொன்னான் மெட்ராஸ்கார அம்மாவா அப்படிங்கிறான். ஸோ மெட்ராஸ் சென்னை ரெண்டுமே சம அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அவன் சென்னையிலேருந்து அந்த அம்மா வந்தாங்களான்னு கேட்குறான், அங்கே நாகப்பட்டினத்தில் உள்ளவாள் மெட்ராஸ்கார அம்மாவான்றான். நமக்கு அஃபீஷியலாக மெட்ராஸ் வந்து சென்னைன்னு பேர் மாற்றம் பண்ணது 1996. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த 2 பேர்களுமே ரொம்ப சகஜமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு நாவலை வாசிக்கும் போது இப்போ நமக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த ஹீல்ஸ் செருப்பு யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா பாருங்கள், நானே நோட் பண்ணி வச்சுருந்தேன், சாரி. அது நல்ல அழகான பேர் வச்சுருக்காரு, குதி உயர செருப்புகள் நினைக்கிறேன், அதுக்கு நல்ல பேர் குதி உயர மிதியடிகள். ஸோ ஹீல் செருப்பை பொறுத்தவரையும் குதி உயர மிதியடிகள் அப்படின்னு வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல தேவைப்படுறத இங்கிலீஷ் பேர் யூஸ் பண்ணாலும் நல்லாவே தமிழ் பேரை யூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை. ஸோ அடுத்தடுத்து இப்போ வந்து இது வந்து பிடி சாமியோட ஒரு த்ரில்லர் நாவல் படிச்சிட்டேன். அடுத்து அவருடைய பேய் கதை படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா பேய் கதைகளை நான் இப்போ முதல்ல படித்தது நம்ம நண்பர் சொல்லி கோட்டயம் புஷ்பநாத். ஏன்னா இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் வந்துட்டு அமானுஷ்யம் கலந்து எழுதுவாங்க, ஒரு பேய் ஆவி அப்படிங்கிறப்ப கோட்டயம் புஷ்பநாத் முன்னாடி வாச்சேன். ராக்கி ரங்கராஜனும் கொஞ்சம் அந்த ஆவி அந்த மாதிரி லேயர் டச் பண்ணுவார். ஸோ இப்போ அடுத்து பிடி சாமியோட அவருடைய பேரே பேய் கதை மன்னன். ஸோ அவருடைய ஒரு பேய் கதை படிக்க ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் வாச்சிருந்தீங்கன்னா இந்த கதையை படிங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிரேமா பிரசுரத்தில் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கிது, பிடி சாமியோட புத்தகங்கள். இது படிங்க, உண்மையிலே நல்ல பேய் கதையாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேய் கதை நான் சொன்னால் கோட்டயம் புஷ்பநாத்தோட நமக்கு அலையன்ஸ் பதிப்பகத்தில் கிடைக்கிது, அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். விறுவிறுப்பான வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தீவிர இலக்கிய வாசகர்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த மாதிரி படிக்கலாம். ஸோ இந்த ட்ரை பண்ணி தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னும் நிறையா புத்தகங்களை பற்றியும் புத்தக திருவிழாக்கள் பற்றிய தகவலுடையும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.